விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கார்த்திகை மாத கடைஞாயிறு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நூதன முறையில் வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிம்மகுளத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு நீராடி கோவில் உட்பிரகாரத்தில் ஈரத்துணியுடன் கையில் எலுமிச்சை பழம், வெற்றிலைப்பாக்கு ஆகியவற்றுடன் படுத்து உறங்கினால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதன்படி நள்ளிரவு குழந்தையில்லாத பெண்கள், திருமண தடை உள்ளவர்கள் ஆலயத்தில் உள்ள சிம்மகுளத்தில் நீராடி ஈரத்துணியுடன் படுத்து உறங்கி வேண்டுதல் வைத்து வழிபட்டனர். இதில் தமிழக, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த வழிபாட்டில் கலவை சச்சிதானந்த சுவாமிகள், ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடைஞாயிறு விழாவையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த நூதன வழிபாடு ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் இந்திரா. என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லைங்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இங்கே வேலூர் பக்கம் இந்த விரிஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி 3 குளம் வந்து சூரிய குளம், பிரம்ம குளம், அப்புறம் சிம்ம குளத்தில் குளிச்சுட்டு ராத்திரி இங்கே பிரகாரத்தில் படுத்துட்டு இருந்தா சிவபெருமான் கனவுல வந்து ஒரு நல்ல உத்தரவு கொடுக்குறாரு ஒரு நம்பிக்கை. அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே கடைசி ஞாயிறு, அதாவது கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறுல இந்த மாதிரி ஒரு திருவிழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. பெரிய விஷயங்கள்னா லேடிஸ்லாம் இங்கே தங்கிறதுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பயமே தெரியல. என் பேர் மகாலட்சுமி. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். இது கார்த்திகை மாதம் கடை ஞாயிறு வந்து இங்கே சிம்மகுளத்தில் வந்து பிரசித்தி பெற்ற பூஜையாக நடக்குதுங்க. குழந்தை இல்லாதவங்க குழந்தை தேடி கிடைக்கிறதுக்கும், கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை முடிச்சாதவங்க பாக்கி கிடைக்கிறதுக்காகவும் இங்கே நடைபெறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கோவிலில் மடிக்கட்டி சாமிக்கு வேண்டிட்டு வந்து ஆற்றுடைய பாலாறுலையும் பிரம்மகுளத்துலையும் குளிச்சுட்டு வந்து இங்கே நைட்டு 12 மணிக்கு வந்து சிம்மகுளத்தில் குளிச்சிங்கன்னா சுவாமி வந்து ஒரு கனவுல வந்து அனுப்புகிறாரு. வரணும்னா உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை வந்து எங்களோட எந்த காரியம் இருந்தாலும் விலகி ஒரு நல்லபடியாக நடக்கும். காயத்ரி, நான் குருவாச்சேரிலேருந்து வரேன். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. குழந்தை வர வேண்டி இந்த கோயிலில் 3 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு நடக்கிற சிம்ம தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த கோயிலை தூங்கினா சிவபெருமான் வந்து நம்மளுக்கு கனவுல ஒரு அடையாளம் காமிப்பாரு. அது எந்த விதமாக